நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம முயற்சி பண்ணுறதே இல்லை. ஆனால் இப்போ அடுத்த கேள்வி என்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே என்னவா இருக்கும் அப்படின்னா, யானின் சார் ஐஐடினா நான் ஜேஇ படிக்கணும், ஜேஇ அட்வான்ஸு கிளியர் பண்ணணும், நான் ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட். இப்போ எல்லாரும் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டால் அதை கிளியர் பண்ண முடியும், சிபிஎஸ்சிக்கு அது ஈஸியாக இருக்கும், ஸ்டேட் போர்டுக்கு அது டஃப்பாக இருக்கும்ன்றாங்க. அதனாலே நான் அதை ட்ரை பண்ணுறதே விட்டுட்டேன். அதை பற்றி நான் பெருசாக யோசிக்கவே இல்லைன்றவங்கலாம் இங்கே யார் யார்? நம்ம ஏன் அதுக்கெல்லாம் கனவு காணலன்னு கேட்குறேன். இந்த கேள்வி எனக்கு கண்டிப்பாக பதில் வேணும். லைக் இஃப் இப்போது நான் டாக்டர் ஆகணும்னா எய்ம்ஸ் தான் பெஸ்ட்டு. சரி, நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பெங்களூரில் இருக்கு, நான் அங்கே போய் படிக்கணும். ஓகேவா? இப்போ என்னென்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பெஸ்ட் இருக்குது. இங்கே இப்போ ஒரு பேச்சுக்கு லாயர் ஆகணும் அப்படின்னா அது கிளாட் எக்ஸாம் இருக்குது, கலெக்டர் ஆகணும் அப்படின்னா யூபிஎஸ்சி இருக்குது இல்லையா? ஒவ்வொன்றுத்துக்கும் அதுக்குன்னு பெஸ்ட்டு இடத்துல போய் படிக்கிறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது. இங்கே 2 விதமான பதில்கள் இருக்கலாம். பதில் 1, சார் இதுக்கெல்லாம் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னே எனக்கு தெரியாது, என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு என்னென்ன ஆப்ஷன் சொன்னாங்களோ அதை மட்டுமே நான் கேட்டுட்டு இருந்துட்டேன், இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது தெரியும். 2வது பதில் வந்து என்ன அப்படின்னா, இல்லை இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். உண்மை என்ன தெரியுமா? இது யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயம்லாம் இல்லை. ஏதோ சிபிஎஸ்சி பசங்க மட்டும்தான் வந்து ஜேஇ கிளியர் பண்ண முடியுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்கள் ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்கிற ப்ராப்ளம், உங்கள் மேத்தமேட்டிக்ஸ் புக்கில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே சிபிஎஸ்சி ப்ராப்ளம்ஸை விட கஷ்டம். தெரியுமா? நீங்கள் ஆக்சுவலாக ஒரு சிபிஎஸ்சி புக் எடுத்து படித்து பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிபிஎஸ்சி புக்குடைய என்சிஆர்டி புக்குடைய குவாலிட்டியை விட நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்குடைய குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் இதை போய் எந்த ஒரு சிபிஎஸ்சி டீச்சர்கிட்ட வேணாலும் கேட்கலாம். சிபிஎஸ்சியோடைய ஃபிசிக்ஸ் புக் எடுத்துக்கோங்க, என்சிஆர்டி. ஒரு பக்கம் நம்ம ஸ்டேட் போர்ட் சமச்சீர் கல்வியோட புக்கை கையில் கொடுத்துருங்க. இது ரெண்டுத்தில் எந்த புக்கு பெஸ்ட்டு அப்படின்னா ஸ்டேட் போர்ட் தான். உங்களுக்கு ஸ்டேட் போர்டில் ஒவ்வொன்றுத்தையும் ப்ராப்பராக அழகாக லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணி, ஒரு கான்செப்ட்டுக்கு ப்ராப்பராக டயக்ராம்ஸ் கொடுத்து, ஃபார்முலா கொடுத்து, எக்ஸ்பான்ஷன் கொடுத்து, கிட்டத்தட்ட ஒவ்வொன்றுத்தையும் அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ நாளாக நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ஸில் இருந்த ஒரே ஒரு வீக்னஸ் என்ன தெரியுமா? வீக்னஸ் புக்கு இல்லை, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருந்ததுன்னா, கையில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தங்கத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு அது உபயோகமே படாத மாதிரி ஒரு எக்ஸாம் பேட்டர்னை வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கவர்மெண்ட் அதை ரியலைஸ் பண்ணுது. டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். இப்போது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாச்சு. விச் மீன்ஸ் நான் இன்னும் பழைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த உடனே அடாப்ட் ஆகிறது இருக்குல்ல, அது வந்து எல்லாராலையும் உடனே அடாப்ட் ஆக முடியாது. ஓகே, ஆனால் உங்களால் முடியும். ஏன்னா நீங்கள் அதை அடாப்டேஷனுக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் என்றைக்கு வந்து இப்போது நம்மளோட யூடியூப் சேனல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்களோ, அதுவே எனக்கு என்ன மெசேஜ் சொல்லுதுன்னா, நான் வந்து எனக்கு இந்த ஸ்கூலில் சொல்லித்தர லிமிடேஷன்ஸோட என்ன நானே அடைச்சிக்க போகிறதில்ல, இதை தாண்டி நான் எக்ஸ்ட்ரா கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், என் சப்ஜெக்டை நான் புரிஞ்சு படிக்கணும்னு நினைக்கிற ஆர்வம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதனால தான் யூ மேட் தட் ஃபஸ்ட் ஸ்டெப். இப்போ அந்த முதல் ஸ்டெப்பை 2வதா 3வதா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அங்கே தான் விஷயம் இருக்குது. சரியா? ஸோ இன்னையிலிருந்தே இந்த ஹாலை விட்டு நீங்கள் வெளியே போகும்போதுலேருந்தே ஓகே, நீங்கள் ஒரு கிளாரிட்டியோடு இருக்கணும்.